ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஆதார் கார்டில் டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து வேலிடேட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அல்லது இ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அந்த சர்டிஃபிகேட்லேயே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைன் வந்து மேனுவலாக போடுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் போட்டுடுறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி அன்னோன் இருக்கும். டிஜிட்டலி சைன்டு பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் சைன் பண்ணிக்க அப்படின்றது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்கணும். இந்த கொஸ்டின் மார்க் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிடேட் பண்ணணும். அப்படி வேலிடேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். சிக்னேச்சர் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து வேலிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் ஓப்பன் பண்ணோடனே அந்த கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னேச்சர் வேலிடாக அந்த டிக் மார்க் வர மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வேலிடிட்டி அன்னோன் இந்த கொஸ்டின் மார்க் மேலே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்னேச்சர் வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்டிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய எல்லா செக் பாக்ஸும் எனேபிள் ஆகும். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா விண்டோவையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கை மறுபடியும் நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வந்து வந்துடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிட் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிடாக வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.